நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு நாம் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் TNUSRB அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா இப்படி மேலே ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் இங்கே உள்ளே வந்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் TKAR TSP 2019 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு தான் நாம் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபைல், அதுக்கப்புறமா இந்த ப்ரௌச்சர் ஃபைல், இந்த ரெண்டையுமே ஓப்பன் பண்ணி கொஞ்சம் தரவாக படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறமா ப்ரௌச்சர், இந்த ரெண்டையும் கொஞ்சம் தரவாக படித்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இந்த போஸ்ட் சம்மந்தமான வேகன்சிஸ், கோட்டா, எக்ஸாம் டேட், குவாலிஃபிகேஷன், கம்யூனல் ரிசர்வேஷன், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், எண்டூரன்ஸ் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணும்போது நமக்கு ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு கிடைக்கும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு வச்சு தான் நாம இந்த வெப்சைட்ல வந்து எக்ஸாம் டேட், கால் லெட்டர் இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சரி, வாங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. நம்ம இது வரைக்கும் இதில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலை. ஸோ அதனால கிரியேட் நியூ யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மார்க்டு வித் அந்த ஆஸ்டிக் சிம்பிள் அது வந்து கம்பல்சரி. அதாவது இந்த ஸ்டார் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டார் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து கம்பல்சரி நாம வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி. ஸோ நம்மளுடைய இமெயில் ஐடி என்னவோ அந்த இமெயில் ஐடி இங்கே கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்னுடைய இமெயில் ஐடி இதில் கொடுத்துருக்கேன். அதை இமெயில் ஐடி கொடுத்தோன்னே இங்கே சென்ட் ஓடிபின்னு இருக்கு இல்லையா, இந்த சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். இப்போ என்னன்னா உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்ததுக்கப்புறமா இங்கே ஓடிபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்திருக்காது. ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மெயில் ஐடியில் ஸ்பேம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்க. அதில் ஒருவேளை அந்த ஓடிபி வந்து இருக்கும். ஓகேவா? 44351. ஸோ இப்போ நான் ஓடிபி என்டர் பண்ணிட்டேன். இப்போ வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புது பயனாளர், அதாவது சைன் அப் ஃபார்ம் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஸ்டிக் சிம்பிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே நம்ம கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இதில் வந்து நம்மளுடைய நேம் கேட்டிருக்காங்க. இந்த நேம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 10th மார்க் ஷீட் அதுபடி நம்மளுடைய பேர் என்ன இருக்கோ ஸோ அந்த பேர் தான் இங்கே கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஸோ உங்கள் நேம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த சைடு இனிஷியல் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய இனிஷியல் கொடுத்துக்கோங்க. அடுத்ததான் கிரியேட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒன்று கேட்டிருக்கோம். ஸோ அதில் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கீழே கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ அது பாஸ்வேர்டு திரும்ப டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ளீஸ் என்டர் டெக்ஸ்ட் ஷோன் இன் இமேஜ் இருக்கும். ஸோ இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் என்ன இருக்கோ அதை இங்கே கீழே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி வித் யூசர் ஐடின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு யூசர் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யூசர் ஐடி இருக்குது, அதே போல் பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு தான் நாம் வந்து அதுக்கு அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கும் நாம் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நாம் வந்து செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. ஓகேவா? இதை யாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த பேஜில் நம்மளுடைய யூசர் ஐடி அப்புறமா பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் லாகின் கொடுக்குறேன். ஸோ இப்போ லாகின் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். இந்த கிளிக் ஹியர் டு டவுன்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு docx ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்த டீட்டெயிலும் இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டீட்டெயிலும் ஒன்றா தான் இருக்கும் போல தோணுது. அதை நீங்கள் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு ஒன்று இதை படித்து பார்த்துக்கோங்க, அல்லது இந்த டாக்குமெண்ட் ஃபைலை படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்டெப்பு போல் கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் நாம் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதையும் கொஞ்சம் கிளியராக படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டிக்ளரேஷன் ஒன்று சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து நான் அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்போ எல்லாமே வந்து நான் ஒருக்க படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற டிக்ளரேஷன் வந்து இங்கே கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற காலம் தான் இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் பேஜ் இப்போ டேப் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம நேம் ஆல்ரெடி நம்ம கொடுத்ததுனால அது டிஃபால்ட்டாக இங்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்படியாக இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பெயரை மாற்றி இருந்தால் அதனை அரசிதழில் அறிவிப்பு செய்துள்ளீர்களா, நம்ம நேம் ஏதாவது மாற்றி இருந்தோம் அப்படின்னு நினைக்கோ, ஸோ அதை வந்து அரசிதழில் அறிவிப்பு செய்துள்ளீர்களா அப்படின்னு கேட்கும். ஸோ அது எஸ்னா நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் இதில் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கொடுத்துருங்க. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தும் அவங்க இதில் சொல்லியிருப்பாங்க. 10வது மதிப்பெண் பட்டியலில் இருக்கிறபடியாக அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்க சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது நம்மளுடைய ஜெண்டர். நம்ம ஜெண்டர் செலக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜெண்டர் கன்ஃபர்மேஷன் கேட்கும், அது ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸ். அதுக்கடுத்தது ஐடென்டிஃபிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டுப்பாங்க. ஸோ அது ரெண்டுமே என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நேஷனாலிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம் கொடுத்துக்கோங்க, அது அவங்களுடைய இனிஷியல் கொடுத்துக்கோங்க, மதர்ஸ் நேம், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பெர்மனன்ட் அட்ரஸ் இந்த டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில், அப்புறம் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் இந்த டீட்டெயிலாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் வசிப்பிட எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், தொடர்பு முகவரி. ஸோ உங்களுடைய இந்த அட்ரஸும் நீங்கள் இப்போ மேலே கொடுத்த பெர்மனன்ட் அட்ரஸ் இந்த ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கோ, நீங்கள் ஜஸ்ட் இந்த கிளிக் மட்டும், இந்த செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எழுத்து தேர்விற்கான மாவட்டம் ஆர் நகரம், ஸோ இதை வந்து ப்ரிஃபர் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது நம்மளுடைய இமெயில் ஐடி ஆல்ரெடி அதில் வந்துடும். ஸோ இப்போ ரிலிஜியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் பெற்றுள்ளீர்களா அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே எதுவுமே செலக்ட் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் வந்து ஓசி அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ்கள் மட்டுமே வகுப்பு வாரி ஒதுக்கீட்டிற்கு பரிசீலிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு இப்போ தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் பெற்றுள்ளீர்களா அப்படின்னு நினைக்கோ, ஸோ இதில் நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னு நினைக்கோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பு கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவ்வளோ கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போ உங்களுடைய கம்யூனிட்டி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிசி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் பிசி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா
கீழே ஒரு டேப் வந்து காலம் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜாதி உட்பிரிவு என்னவோ அதை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஜாதி சான்றிதழ் எண், அதாவது சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கு இல்லையா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், அந்த நம்பரை கொடுக்கணும். அதுக்கப்புறமா சான்றிதழ் வழங்கிய அதிகாரியின் பதவி அது என்னவோ அந்த பதவியை இங்கே கொடுக்கணும். வழங்கப்பட்ட இடம் எங்கோ அந்த இடம் அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் சான்றிதழ் வழங்கிய தேதி, ஸோ அந்த டேட்டையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீ அடுத்தது அகாடமிக் டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ இந்த டேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் மிக உயர்ந்த கல்வி தகுதி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் 10th SSLC இந்த இதுதான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கோ நீங்கள் இதை கிளிக் பண்ணால் போதும். இப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ 12th அல்லது HSC ஆர் ITI 12ஆம் வகுப்பு அல்லது தொழில் கல்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னு நினைக்கோ இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ அப்படிங்கிறதுனா நீங்கள் டிப்ளமோங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா UG அண்டர் கிராஜுவேட் அதை தான் நான் இப்போ செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 10th டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறமா 12th பண்ணணும். அதுக்கப்புறமா டிப்ளமோ இருந்துச்சுன்னா டிப்ளமோங்கிறத பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா அண்டர் கிராஜுவேட், ஸோ அதுக்கு நான் போயிடலாம். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்னுடைய 10th மார்க்குக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நேம் ஆஃப் த ஸ்கூல், ஸோ அதுக்கப்புறமா நேம் ஆஃப் த ஸ்கூல் என்னவோ அதை நான் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மந்த் ஆர் இயர் ஆஃப் பாசிங் அதை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நேம் ஆஃப் த போர்டு அதை இங்கே சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் மார்க் ஷீட் ஆர் சர்டிஃபிகேட், ஸோ அதில் ஒரு டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டேட் வந்து நீங்கள் இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். அதே போல் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கல்வி பயிற்று மொழி, நீங்கள் அதில் வந்து கல்வி பயிற்று மொழி எதை சூஸ் பண்ணீங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷா தமிழா அப்படிங்கிறத நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் அடுத்தது 12th சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த ஸ்கூலு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது UG தான் படிச்சீங்கன்னா அந்த UG எது, இப்போ BEயா அல்லது BTechஆ ஆர் BA BSc, ஸோ அது UG என்னவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் அது எந்த இன்ஸ்டியூட்டோ என்ன அப்படிங்கிறத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே 10ஆம் வகுப்பில் தமிழை ஒரு பாடமாக பயின்றுள்ளீர்களா அப்படின்ட்டு ஒன்று கேட்டிருப்பாங்க. ஸோ அது எஸ்னா எஸ் கொடுங்க, படிக்கலை அப்படின்னா நோ கொடுங்க. ஸோ நான் இப்போ எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ கீழே சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அகாடமிக் டீட்டெயில்ஸ் அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பேஜ் தான் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெதர் யூ ஆர் ஏ கவர்மெண்ட் சர்வெண்ட், நீங்கள் வந்து அரசு பணியில் உள்ளீரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அரசு பணியில் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கோ நீங்கள் இங்கே எஸ் கொடுத்து அதுக்கான டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒருவேளை போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா போலீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து அரசு பணியில் இல்லை அப்படின்னு நினைக்கோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கோ நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அது நோவில் தான் கிளிக் ஆகி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் எஸ்ங்கிறத கிளிக் பண்ணி காமிச்சேன். ஸோ இப்போ நோங்கிறது தான் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் வந்து இப்போ அரசு பணியில் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்க நோங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணவொன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டேபும் ஃபில் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டீட்டெயில் அப்படிங்கிற டேப் தான் இப்போ ஓப்பன் ஆகியிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அடிஷ்னல் டேப் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏதாவது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதான்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு குற்றப்பதிவு ஏதாவது வழக்கு பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னு நினைக்கோ இங்கே எஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணினீங்கன்னா இங்கே வந்து அந்த குற்ற வழக்கு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ அந்த மாதிரியான வழக்கு பதிவு யாருக்கும் இருக்காது, எல்லாரும் நல்லவங்களாக தான் இருப்பீங்க. ஸோ அதனால நோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இக்குழுமத்தால் நடத்தப்பட்ட முந்தைய தேர்வுகளில் பங்கு பெற்றுள்ளாரான்னு வருது. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா, ஸோ இதில் இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட தேர்வில் ஏதாவது நீங்கள் கலந்துக்கிட்டீங்களான்ட்டு. ஸோ கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் எஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ எஸ்ங்கிறத கிளிக் பண்ணோன்னே இங்கே கீழே ஒரு 4-5 செக் பாக்ஸ் கேட்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த
தேர்வின் விவரங்களை வந்து இங்க மென்ஷன் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்படி சப்போஸ் நீங்க எந்த தேர்வுலையும் பங்கு பெறலாம் அப்படின்னு நினைக்கிறோம், இங்க அப்படியே நோ அப்படிங்கிறது இருக்கட்டும். ஸோ இப்போ நீங்க சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த டேப் ஓப்பன் ஆயிடும். இந்த டேப்ல பாத்தீங்கன்னா அப்லோட் போட்டோ, அதாவது நம்மளுடைய புகைப்படத்தை பதிவேற்றம் பண்ணக்கூடிய டீடைல்ஸ் இங்க இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த போட்டோ வந்து என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. மினிமம் சைஸ் பாத்தீங்கன்னா 11 KB, மேக்ஸிமம் 30 KB இருக்கலாம். ஜேப் ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படிங்கறத இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபைலை சூஸ் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற சைஸுக்கு நான் என்னுடைய போட்டோ வந்து இங்க அப்லோட் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த அப்லோட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்லோட் அப்படிங்கறத கிளிக் பண்ணோன்னே நம்மளுடைய போட்டோ வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா கீழே கண்டினியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஸோ கண்டினியூ அதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது நம்மளுடைய சிக்னேச்சரை அப்லோட் பண்ண சொல்லும். இதுவும் அதே போல தான். இப்போ கீழே வந்து என்ன சைஸுக்குள்ளே இருக்கணும், அதாவது 5 KBலேருந்து 10 KBக்குள்ளே தான் நம்மளுடைய சிக்னேச்சர் சைஸ் இருக்கணும், அது சொல்லியிருப்பாங்க. என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல் நீங்கள் சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஃபோட்டோ அதுக்கப்புறமா சிக்னேச்சர், இந்த ரெண்டையும் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம சப்மிட் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இது ரெண்டையும் நான் எப்படி சைஸ் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சாம்பிள் வீடியோ நான் என்னுடைய சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். அதே போல மேலே ஐகார்ட்லையும் அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி எப்படி போட்டோவுடைய சைஸை மாத்துறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கான போட்டோவும் சிக்னேச்சரும் சைஸ் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து ஃபைலை சூஸ் பண்ணிட்டு அப்லோட் கொடுக்குறேன். ஸோ இப்போ அப்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ என்னோட சிக்னேச்சர் இங்கே வந்துடுச்சு. இப்போ கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு குவாட்டா ஆர் ஸ்பெஷல் மார்க்ஸ், ஸோ ஒதுக்கீடு ஆர் சிறப்பு மதிப்பெண்கள். ஸோ அந்த டேப் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் வந்து எஸ் கொடுக்கலாம். இதில் ஒரு சில இது மட்டும் கேட்டிருப்பாங்க. விளையாட்டிற்கான இட ஒதுக்கீட்டு பயனை பெற விரும்புகிறீர்களா? எஸ்னா எஸ் கொடுங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? சப்போஸ் அந்த டீட்டெயில் எதுவும் இல்லை, எனக்கு கிடையாது அப்படின்னா இங்கே நோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சிறப்பு மதிப்பெண்கள் அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா தேசிய மாணவர் படையின் ABC சான்றிதழை வைத்துள்ளீரா அப்படின்னு கேட்கும். சப்போஸ் நீங்கள் இதில் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க, இப்போ நான் இதுக்கு ப்ரீவியஸ் செக்ஷனில் NCC அதாவது தேசிய மாணவர் படை அதுக்கான சான்றிதழை வைத்துள்ளாரன்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படிங்கிற எஸ்ன்னு கொடுத்தேன். ஸோ எஸ் கொடுத்தனால என்ன ஆகுதுன்னா அந்த சர்டிஃபிகேட்டை இங்கே அப்லோட் பண்ணுறதுக்கு சொல்லுது. ஸோ ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களோ ஸோ அதெல்லாம் இங்கே அப்லோட் பண்ண சொல்லுது, பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஓகேவா? சப்போஸ் உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டா போதும். ஓகே? ஸோ நான் இப்போ ப்ரீவியஸில் போய் நான் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து, அதாவது நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது வரையிலும் அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜை நாம் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இப்போ ஸோ இதில் கூட நீங்கள் எதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் திரும்ப மறுபடியும் இந்த கோட்டா ஆர் ஸ்பெஷல் மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காலம் போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் இப்போ அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போனேன். எனக்கு வந்து தேசிய மாணவர் படையின் ABC சான்றிதழ்லாம் கிடையாது. ஸோ அதனால் நான் இங்கே நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நிற்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஸ்டேஜில் நிற்கிறோம். ஸோ இதில் அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், பதிவேற்றம் செய்யும் முன் ஆவணங்களை சரிபார்க்கவும், ஒருமுறை சரிபார்த்த பின் சரி குறியீட்டு பெட்டியை தேர்வு செய்து பதிவேற்ற பொத்தானை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதில் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குது. ஸோ நான் இதை அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்லோட் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க, இதை கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. அதாவது ஃபைல் சைஸ் ஷுட் பி 32/600 KB தான் இருக்கணும், அதுக்கப்புறமா JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. விண்ணப்பதாரர் பதிவு செய்யும் ஆவணங்கள் தெளிவாக இல்லாத பட்சத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். ஆவணம் வந்து கொஞ்சம்
கரெக்டாக தெரியும்படியாக இருக்கணும். மேபி உங்களுடைய ஒரிஜினலை கூட நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல கிளியராக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் முதல்ல இதை அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கீழே ஐ கன்ஃபார்ம் தட் ஃபைல் செலக்டட் பை மீ இஸ் கரெக்ட். ஸோ இது நான் கரெக்டாக தான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது டிக் மார்க் வந்துடுச்சு. இனி அடுத்தது நம்மளுடைய SSLC சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா? ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் என்னுடைய SSLC சர்டிஃபிகேட் வந்து நான் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அப்லோட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய 10th சர்டிஃபிகேட் அப்லோட் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுனது ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு எடிட் போயிட்டு மறுபடியும் நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ 12th அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கிராஜுவேஷன் டிகிரி சர்டிஃபிகேட், அதாவது அந்த சர்டிஃபிகேட்டும் நான் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாமே சேர்ந்து ஒரு பேஜில் உங்களுக்கு வியூ ஆகும். இதில் உங்களுக்கு ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும். இந்த கரெக்ஷன் இருக்குது, எடிட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த எடிட்டுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ மாற்றினாலும் இந்த எடிட் ஃபோட்டோங்கிறத கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை ஒருக்க பார்த்துக்கங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்னொன்றுக்கும் தனித்தனியாக எடிட்னு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ரொசீட் டு சப்மிட் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளீஸ் வெரிஃபை த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், SSLC சர்டிஃபிகேட் இதெல்லாம் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ப்ளீஸ் கிளிக் டு வெரிஃபை அண்ட் கன்ஃபார்ம் த சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஐ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி, அதாவது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில். ஓகேவா? இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதே போல் இந்த மிச்ச 3 நம்ம பண்ணணும். நீங்கள் இதிலேயே கூட ப்ரிவியூ பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத. நீங்கள் அப்லோட் பண்ண கரெக்டானான்ட்டு. ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ப்ரொசீட் டு சப்மிட் ஃபார்ம் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடியாகி இருக்குது. இப்போ கீழே வந்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு டிக்ளரேஷன் கேட்கும், இதையும் படித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் ஐ அக்செப்ட் த அபவ் டிக்ளரேஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை டு போஸ்ட்னு சொல்லிட்டு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அது ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 500 இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரொசீட் டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான இப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்துக்குமே வந்து நான் தான் ரெஸ்பான்சிபிள், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஒருக்க படித்து பார்த்துக்குங்க. படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிக்ளரேஷன் ஐ சப்மிட் தட் ஐ ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து டிக் மார்க் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இது ஒரு சின்ன பேமெண்ட் எரர் மெசேஜ் வந்திருக்கு. யுவர் பேமெண்ட் குட் நாட் பி ப்ராசஸ்னு வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்,
மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். பேமெண்ட்டில் போயிட்டு ப்ரொசீட் டு பே கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணுறேன், சப்மிட் கொடுக்குறேன். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நான் இன்டர்நெட் பேங்கிங்கிறத சூஸ் பண்ணி நான் இப்போ பே பண்ண போகிறேன். ஸோ அதில் உங்களுடைய பேங்க் எந்த பேங்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெசேஜில் தேங்க்யூ யுவர் பேமெண்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராசஸ்னு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இனி அடுத்து பார்த்தீங்கன்னா வியூ ஆர் டவுன்லோட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இங்கே வந்துடுச்சு. இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்து இப்போ நீங்கள் சப்மிட் பண்ண அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிரிண்ட் வேணாலும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம இந்த சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மெத்தட். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கிற எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 900க்கும் மேலே வேகன்சிஸ் இருக்குது. கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.